வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வலுக்கும் எதிர்ப்பு. அனுமதியை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழகம் முழுவதும் 2 நாட்கள் கறிக்கோழி விற்பனையை நிறுத்தப் போவதாக அறிவிப்பு. கோழி வணிகர்களின் கூட்டமைப்பு பொதுக்கூட்டத்தில் முடிவு. நாமக்கல்லில் சட்டவிரோதமாக இயங்கும் சாய பட்டறைகளை மூடக்கோரி நூதன போராட்டம். பாடை கட்டியும் ஒப்பாரி வைத்தும் கவனத்தை ஈர்த்த பொதுமக்கள். சென்னை அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவதாக புகார். ஆபத்தை உணராமல் கூவம் ஆற்றை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள். மதுரையில் விஷம் அருந்திய பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்காமல் அலட்சியப்படுத்திய செவிலியர்கள். சென்னையிலிருந்து அனுமதி வந்தால்தான் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியும் என கூறியதால் உறவினர்கள் அதிர்ச்சி. உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அசால்ட்டா ஆம்புலன்ஸுக்கு இவ்வளோ அசால்ட்டா பதில் சொல்றீங்க. அங்கிருந்து இங்க போன கொடுக்குறீங்க, இங்கிருந்து போன கொடுக்குறீங்க. சரி, வண்டி இங்க இருக்கா இல்லையா? உங்க ஜிஹெச் அதை ரெஃபர் பண்ண வேண்டியதான் நீங்க. மேஜர் ஏதாவதுன்னா 27 ஆண்டுகளாக மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி மண்டியிட்டு கதறி அழுத பரிதாபம். நாட்டுல தம்பி நீ போ அனுப்பி கேட்க போறேன். ஆறு மாசம் கழிச்சு எங்க சேஞ்ச் ஆகும். ராமநாதபுரம் மாவட்டம் சேர்த்தங்கல் சரணாலயத்திற்கு வரும் வெளிநாட்டு பறவைகளின் எண்ணிக்கை குறைவு. பறவைகள் வலசை வராதது குறித்து விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க திட்டத்தை கைவிடக் கோரி கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி, செட்டியார்பட்டி உள்ளிட்ட 11 கிராமங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டத்தால் இயற்கை வளம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் தமிழக சட்டப்பேரவையிலும் எதிரொலித்தது. டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து மதுரை சிட்டம்பட்டி பகுதியில் மேலநாட்டார் மக்கள் நல கூட்டமைப்பினர் மற்றும் பல்வேறு கிராம மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுரங்க அனுமதியை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த டங்ஸ்டன் ஏல உரிமை இருக்கு இல்லையா, இந்த டங்ஸ்டன் ஏல உரிமையை சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சுட்டு அரிட்டாப்பட்டி மலையை உடைக்கணும், அதை ஃபுல்லாக எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா இது எங்களுடைய பல்வேறு சின்ன இங்கே விவசாய நிலங்கள் பெருவாரியாக பாதிக்கப்படுது. அதனால் அது எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அது கண்டிப்பாக
மத்திய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கண்டனமே தெரிவிக்கிறோம். அந்த பிஜேபி அரசு அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட் கம்பெனியோட டைப்ல வந்து பிஜேபி அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லா அப்பட்டமா தெரியுது. டிசம்பர் 21, 22 ஆகிய தேதிகளில் கறிக்கோழி விற்பனையை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு கோழி வணிகர் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் தமிழ்நாடு கோழி வணிகர்களின் வருடாந்திர பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள கோழி வணிகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோயில்களை சுற்றி 100 மீட்டர் தூரத்திற்கு இறைச்சி விற்பனை செய்யக்கூடாது என்ற நடைமுறையை தமிழகம் முழுவதும் அமல்படுத்த இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள், கோழிகளை இறைச்சிக்காக வெட்டுவதற்கு 12 மணி நேரத்திற்கு முன்பு தீவனம் வழங்கக்கூடாது என்ற உத்தரவை வரும் 20ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். இல்லையெனில் டிசம்பர் 21, 22 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் கறிக்கோழி விற்பனையை நிறுத்தப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். அது தரம் குறையும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடாது. கிளீனா நாங்க கட் பண்ணா இன்டெஸ்டின் கிளீனா இருக்கும். இதைத்தான் நாங்க அறிவுறுத்துறோம். அப்படி எடுக்கும்போது அந்த குடல் பகுதி அழுக்கா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா கோழியில பற்றுவோம் அப்படிங்கிறதா நாங்க சொல்றோம். இப்ப அரசு அதை அறிவிச்சிருச்சு. உடனடியாக நிறுவனங்கள் அதை அமலுக்கு கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துறது மிக மிக முக்கியமான விஷயம். நாமக்கல்லில் சட்டவிரோதமாக இயங்கும் சாயப்பட்டறைகளை மூடக்கோரி பாடை கட்டியும் ஒப்பாரி வைத்தும் பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், ER தியேட்டர், வசந்தா நகர், பெரியார் நகர், புதுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஆலைகள் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சட்டவிரோதமாக இயங்கும் சாயப்பட்டறைகளுக்கு எதிராக பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வசந்தா நகர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழிவு நீரை குடித்த இளைஞர் இறந்ததை போல் நடித்தும் அவரது உடலை தூக்கிச் சென்றும் அவர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சென்னை அருகே மேம்பால பணி மெத்தனமாக நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கூவம் ஆற்றை ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். மதுரவாயில் நொலம்பூர் சாலைகளை இணைக்கும் தரைப்பாலத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. கூவம் ஆற்றில் வெள்ளம் ஏற்படும் போது இந்த தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்குவது வாடிக்கையான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரவாயில் நொலம்பூர் சாலைகளை இணைக்க கூவம் ஆற்றின் நடுவே புதிய மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் மேம்பால பணி 50 விழுக்காடு கூட நிறைவடையாமல் உள்ளது. அண்மையில் பெய்த கனமழையால் மதுரவாயில் நொலம்பூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இருப்பினும் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். தரைப்பாலத்தை பயன்படுத்தாவிட்டால் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்து மதுரவாயில் சாலையை அடைய வேண்டும். அவசர காலங்களில் கூட ஆம்புலன்ஸ் வெள்ளத்தில் மூழ்கியதால் பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகிறது. எனவே மதுரவாயில் நொலம்பூர் மேம்பாலத்தை விரைந்து கட்டி முடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை வந்தாலும் இந்த சைடு போக முடியாது. இப்போ புதுசாக கட்டுங்க, வேலை ரொம்ப பொறுமையாக நடக்குது, ஸ்பீடாக நடக்கலை. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கட்டினுக்காங்க. இந்த தண்ணி எல்லாமே போகிறது. லாஸ்ட் டைம் நானே வரும்போது ஊன்ட்டுருப்போம் ஒரு வாட்டி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் எவ்வளோ கஷ்டம்னா இதில் தெரியாதமா யாருன்னா போய் தெரியாத போனாங்கன்னா ஊந்து வாரி தான் போவாங்க. சேஃப்டி கிடையாது. அது இது இதில் க்ளோஸ் பண்ணிடணும். வழி கிடையாது, சுற்றி தான் வரணும். பைபாஸ் வழியாக நெற்குன்ற பைபாஸ் இருக்குல்ல, அது வழியாக சுற்றி வரணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்.
மதுரையில் விஷம் அருந்திய பெண்ணுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்காமல் அலட்சியப்படுத்திய செவிலியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று அமைந்துள்ளது. இந்நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக விஷம் குடித்த பெண் ஒருவர் அங்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்டார். அப்போது பணியிலிருந்த செவிலியர்கள் பெண்ணுக்கு முதலுதவி செய்யாமல் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய மருந்துகள் இல்லாததால் விஷம் குடித்த பெண்ணை சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. அப்பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் செவிலியர் ஆம்புலன்ஸ் அனுப்ப செல்போனில் அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள ஆம்புலன்ஸை பயன்படுத்தலாமே என்று அங்கிருந்தவர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அந்த செவிலியர், என் உயிரை ஏன் வாங்குகிறீர்கள்? சென்னையிலிருந்து அனுமதி வந்தால்தான் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியும் என தெரிவித்தார். இப்படி அசால்ட்டாக ஏன் மேடம் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் அசால்ட்டாக ஆம்புலன்ஸுக்கு இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க. அங்கேருந்து இங்கே போனால் கொடுக்குறீங்க, இங்கேருந்து போனால் கொடுக்குறீங்க. சரி, வண்டி இங்கே இருக்கா இல்லையா? உங்கள் ஜிஹெச் அதை ரெஃபர் பண்ண வேண்டியதான் நீங்கள். இந்த மேஜரு ஏதாவதுன்னா சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு விஷம் அருந்திய பெண் ஆம்புலன்ஸ் மூலம் சோழவந்தான் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் வாழ வழிகேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்டியிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுத சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தி உள்ளது. இலங்கை மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஜோய். சிறுவயதில் படகில் பயணித்த ஜோய் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததால் அவர் கைது செய்யப்பட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து 27 வருடங்களாக அகதிகள் முகாமில் உள்ள ஜோய் சுதந்திரமாக வாழ முடியாமலும் சொந்த நாட்டிற்கு செல்ல முடியாமலும் தவித்து வருகிறார். பல வருடங்களாக விண்ணப்பித்தும் அடையாள அட்டை வழங்காததால் வேதனை அடைந்த இலங்கை தமிழர் ஜோய் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்டியிட்டு கதறி அழுதார். தம்பி நீ போ, கேட்க போறேன். அங்கு வந்த போலீசார் அவரை சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜோய், இலங்கைக்கு அனுப்பவோ அல்லது அடையாள அட்டை வழங்கவோ தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததால் பல்வேறு இன்னல்களை தான் சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார். கேம்ப்ல பதுவு குறுக்க மாட்டுற, கேம்ப்ல சாப்பிட மாத்த கொஞ்சம் குறுக்குற, பட் எனக்கு எந்த ஐடியா இல்ல. கேம்ப்ல ஸ்ரீலங்கன் மாட்டுற, இந்தியன் குறுக்க மாட்டுற, அப்ப நான் என்ன பண்ண போறேன் ஐயா? இந்த மாதிரி கேக்குறேன், நீ போற வெளிப்போ கேக்குற, அப்ப நான் யார் ஜெக கேட்கணும்? எனக்கு எந்த முறி வரும்? யார் எனக்கு முறி பண்ணணும் சார்? நான் என்ன பண்ணல கேட்க? நான் சாப்பிட்றது வீட்டுக்கு கேட்க வரல. எனக்கு ஒரு ஐடி கார்டு, ஒரு வாழ்ணும் கொசன் ஒரு கேட்க, ஒரு காது குறைங்க ஐயா. வேற ஏன் இல்லை, அம்மா அப்பா பார்க்கணும், மனசு கஷ்டம் இருக்கிற. குன்னூரில் இரவு நேரங்களில் காட்டெருமை, சிறுத்தை போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அட்டடி பகுதியில் காட்டெருமை ஒன்று அதன் குட்டியுடன் உலா வந்தது. இதனை நோட்டமிட்ட சிறுத்தை காட்டெருமையையும் அதன் குட்டியையும் வேட்டையாட முயன்றது. காட்டெருமை காட்டுக்குள் சென்ற நிலையில் அதனை பின்தொடர்ந்து சிறுத்தையும் காட்டுக்குள் சென்றது. இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் அப்பகுதியில் உள்ள வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது.
மேலும் வன விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்குமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் மழைநீர் கால்வாயில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட சீனிவாசா நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 10 வார்டுகளில் வெளியேற்றப்படும் கழிவுநீர் சீனிவாசா நகரில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அங்கு கழிவுநீரை சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் கழிவுநீரை மழைநீர் கால்வாயில் கலக்க பள்ளம் தோண்டியதாக தெரிகிறது. இதனால் குடியிருப்புகளுக்கு அருகே கழிவுநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எல்லா ஏரியால இருந்தும் கழிவுநீர் எடுத்துட்டு வந்து அங்கே தான் கொட்டுவாங்க. ஸோ அங்கே அந்த மோட்டர் சக்கிங் மோட்டர் ப்ராப்ளம்ன்றதுனால அங்கே இருக்கிற கழிவுநீர் எடுத்துட்டு வந்து மழைநீர் கால்வாயில் கலக்குறாங்க. சரிங்களா? இங்கே சுற்றி எல்லா வீடுங்களும் இருக்கு. 2 ஸ்கூல்ஸ் இருக்கு. மெயினாக ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, சென்ட் ஆன் ஸ்கூல் இருக்கு. சின்ன பசங்கள்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களும் படிக்கிறாங்க. பக்கத்துலேயே ஜிஹெச் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. சுகாதார நிலைய ஹாஸ்பிட்டலும் இங்கே தான் இருக்கு. பள்ளிக்கூடங்கள், வீடுகள் எல்லாமே இங்கே தான் இருக்கு. ஆனால் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருக்கிற அந்த கழிவு நீரை வந்து வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடு ஃபுல்லாக நிறையிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மழை தண்ணியிலே கொட்டி விடுறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது? பள்ளிக்கூடம் போகிற பசங்களோட சுகாதாரம் கேள்விக்குறியாகுது. கொடைக்கானலில் அங்கன்வாடி மையம் சேதமடைந்து காணப்படுவதால் பச்சிளம் குழந்தைகள் பெரும் அச்சத்துடன் கல்வி கற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி பஞ்சாயத்திற்குட்பட்ட பேத்துப்பாறை கிராமத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 15 குழந்தைகள் படித்து வருகின்றனர். பழமையான கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் அமைந்துள்ளதால் அதன் சுவர்களும் கதவுகளும் சேதமடைந்து காணப்படுகின்றன. மேற்கூரை பல முறை உடைந்து விழுந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த கட்டடமும் இடிந்து விழும் அபாயம் நிலை உருவாகியிருக்கிறது. அங்கன்வாடி மையத்தை சுற்றி புதர்கள் மண்டி கிடப்பதால் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்களின் தொல்லையும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே அந்த பால்வாடியில் வந்து கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கட்டடம் எல்லாமே பார்த்து அவங்களுக்கே தெரியுது, கிட்டத்தட்ட சேதாரமாக தான் இருக்குது. நாங்களும் நிறைய நடவடிக்கைலாம் கவர்மெண்ட்டை சொல்லியிருக்கோம். ஆனால் எதுவுமே இப்போதைக்கு எதுவுமே ஏற்படுத்தலை. மழை பெஞ்சால் ரொம்ப பூச்சி, அப்போ பூரா அதெல்லாம் அடிக்கடி வருது. நீங்கள் அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக ஏற்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். பேர் பாண்டி மீனா, நான் பேத்துப்பாறையிலேருந்து வசிக்கிறேன். இங்கே அந்த பால்வாடியில் வந்து கிட்டத்தட்ட 15 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற